கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு பிறகு ஜான்சன் பார்ப்போம், சந்தோஷம். ஓகே, ஜெபம் செய்வோம். இந்த அன்புள்ள ஆண்டவரே, சுவாமி, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே அபிஷேகித்து ஆண்டவரை பேசுகின்ற ஒரு வார்த்தையும் தேவனே எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு மிக நாளுக்கு பிறகு 2 வாரத்துக்கு பிறகு நம்ம மறுபடியும் கூடியிருக்கிறோம். அதனால் கொஞ்ச நாள் இப்படி விடுபட்டாக்கா நம்ம அப்படியே போயிடும். அதனால் 2 வாரமாக எல்லாத்துக்கும் ஒரு சீக்கிரம் பேருக்கு. ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஓகே, இன்றைக்கு எதை குறித்து நாம் பேச போகிறேன் என்றால், எபேசியர் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1-10 வரை அடைந்துள்ளது. ஆனால் நான் 1-8 வரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். We are made alive in Christ. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம். அதான் என்னுடைய தலைப்பு. இங்க எபேசியர் சபைக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். என்னன்னாக்கா, நீங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரித்தவர்களாக இருந்து அவர் மூலமாய் அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் அப்படியாக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள் அப்படி என்று இந்த சபையார்களுக்கு இவர் இப்படியாக போதிக்கிறார். அங்க அவர் லெட்டர் மூலமாய் அவர் எழுதி இங்க அனுப்புகிறது பார்க்கின்றோம். அப்ப பவுலோட ஊழியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒவ்வொரு இந்த புத்தகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எபிஸ்தல் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அவர் கடிதம் மூலமாக எழுதி பல பிரசங்கத்தார், அது தீமோத்தி, பானபாஸ் இப்படிப்பட்டவர்களை அவர் பயன்படுத்தி தான் இது எழுதுறார் என்று நாம் கருத வேண்டும். ஆக இங்க என்ன சொல்லுகிறது? See what Paul is telling, we were dead by our transgressions. அப்படின்னா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப பவுல் என்ன சொல்றாரு அந்த சபையார் குறித்து? You see, Paul is telling to the Ephesians church that you all were dead. எப்படி? You all were dead by your doings, by your transgressions. அப்படின்னா உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக. அப்ப அந்த சபையார்கள் அங்க இருக்கும்போது இவங்க கீழ்ப்படியாம அக்கிரமங்கள் செய்தவரா இருந்தபடினால பவுல் இப்படியாக இந்த சபைக்கு உணர்த்துறார். மக்களே, நீங்க மரித்து போனவங்களா இருக்கிறீங்க, செத்து போனவங்க அப்படின்னு சபையார் கொடுத்து. ஏன் அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு, நீங்க மரித்தவர்களா இருந்த உங்களை ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா. See, he is telling that you already dead because of your transgression, but still God has raised you up. இன்று அப்படிதான் நம்ம சபையை மட்டுமல்ல, இந்த சபை மட்டும் இல்ல, எல்லா சபைகளும் இது போன்ற மக்கள் இருக்கிறார்கள். அதனால பவுல் இப்படியாக அந்த சபையை குறித்து சொல்றாரு, நீங்க செத்து போனவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கணும்ன்ற எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அப்படிதான் அவருடைய ஊழியத்தில் அவர் பார்க்கும்பொழுது அவர் சொல்றதுதான். அப்ப தி பாஸ்ட் மோரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், தட் மீன்ஸ் அந்த கடந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இவர்கள் இப்படி இருந்ததுனால தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தவர்களாக இருக்கிறார். See, they were separated from God because of their doings. Moral, அவருடைய கடந்த போன வாழ்க்கை குறித்து இப்படியாக இருந்ததுனால தேவனை விட்டு கடவுளை விட்டு அவர்கள் பிரிந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அது சரிப்படுத்தத்தான் பவுல் இந்த சபைக்கு இப்படி சொல்லுகிறார். அவைகளில் நீங்கள்
முதல் காலத்திலே, இரண்டாம் வசனம், அவைகளில் நீங்கள் முதல் காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும். அப்ப இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகனா இந்த உலகத்தின் பழக்க வழக்கத்தின்படி you are living in this world according to the world, according to the situation where you are living. அப்ப இந்த உலக வாழ்க்கை பிரகாரமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு பவுல் இப்படியாக இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடியாகவும். இரண்டாவது அடுத்தது கீழ்ப்படியாமையின். அப்படின்னா you never obey, disobedient. கீழ்ப்படியாகவும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்படின்னா என்ன? இந்த இரண்டாவது வசனம் பாருங்க, என்ன அங்க போல் அழகா சொல்றாரு. உங்க பழக்க வழக்கம், உங்க நடக்க இதெல்லாம் சரியில்லை. ஏன் காரணம் என்னக்கா? கீழ்ப்படியாதனால. அப்ப நீங்க கீழ்ப்படியாம போறதுனால பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது, பிள்ளைகளிடத்துல கடவுளோட பிள்ளைகள் இடத்துல இப்பொழுது என்ன நடக்குது? இங்கே உலக வாழ்க்கை பழக்க வழக்கத்தோடு நீ வாழ்றீங்க. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. ஆக இப்ப என்ன நடக்குது? இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரி யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய. ஆகாயத்து அதிகார பிரபுனா யாரு? இந்த மாதிரி இருக்கிறதுனால அதிகார பிரபுவாகியனாக்கா பிசாஸ். அந்த அவங்கிட்ட போய் மாட்டிக்கிறீங்க. ஏன்னாக்கா நீங்க இந்த உலக இச்சையில், உலக வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போதனால ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்க நடக்காம நீங்க இப்படியே வாழ்றீங்க. பவுல் இப்படியாக இங்க சொல்றது பார்க்கணும். See, it is telling what the spirit who is now at work. What spirit? The evil spirit is now at work in those who are disobedient. அதுதான் அங்க சொல்றது. இந்த உலக வாழ்க்கையில் கீழ்ப்படியாம இந்த பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. மூணாவது வசனம் வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து இருங்க. அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, அப்படின்னா முன்ன போட்ட இந்த மாதிரி அந்த காலத்துல மனதும் அப்புறம் மாம்ச இச்சைப்படியே நடந்து. அப்ப நம்முடைய சரீர பிரகாரமாக physically you are living through by your physical but not spiritual. அதுதான் அந்த நாட்களில் இப்படியாக இருந்தாங்க, இப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்ப முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் என்ன அப்புறம் விரும்பினவைகளை செய்து. அப்படின்னா பாருங்க, மாம்சமும் மனதும். அப்ப என்ன அர்த்தம்? மாம்சமும் மனமும் விரும்பினபடி நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சரீர பிரகாரம் நம்ம மனதில் என்ன விரும்புகிறோமோ அது பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டோம். விரும்பினவைகளை செய்து, அது அப்படின்னா விரும்பினதை விரும்பிட்டு பார்த்துட்டு இருந்துட்டாலும் பரவாயில்ல பாருங்க. ஆனால் விரும்பினதையே செய்து அதே முற்காலத்திலே இப்படியாக செய்தார்கள். ஆக சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்படின்னா என்ன? கோபாக்கினா என்ன? அப்படின்னா மற்றவர்களை போல எனக்கு அந்நியர்கள் போல நீங்க இப்படி இருந்ததுனால மற்றவர்களை போல தண்டனைக்குள்ளாக பிள்ளைகளாக இருந்தீங்க. அப்ப ஆண்டவருடைய கோபாக்கினா ஆண்டவருடைய காட்ஸ் பிராத்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. So you because of the disobedience. ஓகே, அடுத்ததாக பார்க்குற பாருங்க இவர் எப்படி வாழ்ந்தார்கள்னு. எசேக்கியேல் 28:15
எசேக்கியல் எடுக்கொண்ட நான் வாசிக்கிறேன். ஓகே, எடுத்து வாசிக்கலாம். அவர் பாருங்க, எசேக்கியல் வந்து தீர்க்கதரிசியாய் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. see what he said, he is telling to the Israelites. என்ன சொல்றாரு? you were blameless in your ways. அப்படினா you were blameless in your ways என்ன அர்த்தம்? blameless means what? I blame you. Messi, I blame you, no? You understand? Because you do something wrong, I blame you, okay? But you are blameless. That means what? Blameless. Tada, blameless. Okay, குற்றம் இல்லாத பையன். புரியுதா? Okay. அப்ப இங்க எசேக்கியேல் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? You were blameless in your ways. அப்ப உன்னோட வழிகளில வந்து நீ குற்றம் இல்லாம இருந்த. From the days you were created. அந்த நீ சிருஷ்டித்த நாள் மட்டும் நீ உன்னில் ஒரு குற்றம் இல்லாம இருந்தது. ஆனால் till the wickedness found in you. அப்படினா எப்ப நீ உனக்குள்ள நீ பிறந்த நாளில் சிருஷ்டித்த நாள் மட்டும் உங்ககிட்ட அநியாயமே இல்லை, பிறந்ததிலிருந்து உங்ககிட்ட அந்த அநியாயத்தை பார்க்கல, ஆனா உன் வழிகளில் வந்து குற்றம் இல்லாம இருந்த. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேல் எசேக்கியேல் 28:15 பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி, அப்புறம் ஆரம்பத்துல இருந்து, அது பிறந்ததிலிருந்து உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றதாய் இருந்தது. அப்படின்னா குறை இல்லை. அப்ப பிறந்ததிலிருந்து இஸ்ரேல் மக்கள் பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா you were blameless in your ways from the days you were created till wickedness found in you. உங்ககிட்ட அந்த அநியாயம் அப்ப உங்ககிட்ட குறை இருந்தது. நீ பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் நீ நல்லவனா தான் இருந்த. ஆனா எப்போ உங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சதோ, குறை இருந்ததோ, அப்ப நீ வந்து குறை உள்ளவன். அப்ப இது அழகா சொல்லிக்கிறது என்னன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி, அப்படின்னா நீ பிறந்த நாளிலிருந்து இது மட்டும் உன்னில் அநியாயம் உங்கள்கிட்ட அநியாயம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு, உங்ககிட்ட அநியாயங்கள் அல்லது தவறுகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ நல்லவனாக இருந்த. புரியுதுங்களா? அப்ப இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, நீ பிறந்ததிலிருந்து நீ உங்ககிட்ட குறைய தவறு கண்டுபிடிக்கிற வட்ட நீ நல்லவனாக இருந்த. ஆனா அப்படின்னாக்கா நீ அப்புறம் தான் நீ கெட்டவனாக வர அப்படின்னு இங்க தீர்க்கதரிசியாக ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு இப்படியாக சொல்றாரு. நோவா அப்படிதான். நோவா அவர் காலத்துல நல்ல மனுஷனாக இருந்தார் இல்லையா? நோவா வாஸ் a righteous man, நீதிமானாக இருந்தான். அவன் வந்து குற்றமற்றம் இல்லாத ஒரு மனிதனாக மக்கள் மத்தியில அவன் வாழ்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் கடவுள் வழியிலே அவன் நடந்ததுனால கடவுள் அவனை காப்பாற்றினார், அந்த சந்ததியை அவர் காப்பாற்றினார். மூன்றாவது வருஷத்துல இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 3வது வசனம் 2:3 வாசித்தோம் இல்லையா? ஆக இப்படியாக இருந்தவர்கள், அதாவது மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு பிள்ளைகளாய் இருந்தீர்கள். அப்ப கடவுளுடைய தண்டனைக்குள்ளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு பவுல் இப்படியாக சபைக்கு சொல்றாரு. பட் ஈவன் தென் அப்படி இருந்தது கூட பாருங்க, மற்றவர்களை போல அந்த தண்டனைக்குள்ளாக இருந்தது. காரணம் என்னவென்றால், இவர்கள் கீழ்ப்படியாம போனதுனால, கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனதுனால. அடுத்தது உலக இச்சையின் உலக வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால இப்படியாக ஆண்டவர் நீங்க தேவ கோபாக்கினைக்கு, தேவ தண்டனைக்கு நீங்க ஆளாக இருக்கிறீங்க, அப்படியாக நீங்க வாழ்ந்தீங்க என்று பவுல் சொல்லுது. அது பிறகு அவர் சொல்றாரு, நீங்க அப்படி இருந்து கூட, இப்படி அநியாயமா இருந்து கூட 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க 4வது வசனம். தேவா
2:4. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்ய உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே பாருங்க, நீங்க இப்படி இருந்து கூட பவுல் அழகா என்ன சொல்றாரு, தேவனோ இரக்கத்தில். இரக்கம் என்றால் என்ன? இங்கிலீஷ் வாட் யூ கால் இரக்கம்னா மர்சி. ஓகே, இரக்கத்தினால் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில். அப்ப இரக்கத்திலே அவர் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவரான என்னது? ஐஸ்வர்யம்னா என்னது? ஐஸ்வர்யம்னா என்ன? பணக்காரன். அப்ப இரக்கத்தில் அவர் பணக்காரராங்க, விளங்குங்களா? கொடுப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப அன்பிலே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படி இருந்து கூட நம்ம இப்படியாக நம்ம அக்கிரமங்களில் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய அன்பினால், மிகுந்த அன்பினாலே நம்ம காப்பாற்றப்பட்டோம். ஏனென்றால் அவர் இரக்கத்தின் தேவன். இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்ததுனால மிகுந்த அன்பு கூர்ந்து அக்கிரமங்களை மரித்தவர்களாக இருந்த நம்மை. அப்ப அக்கிரமங்களில் even though you were dead, even though you live in the transgressions, but God, because of the mercy, God wants to help you, want to raise you up. அப்படிதான் அங்க சொல்லப்படுகிறது. ஆக அவர் நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இங்க பாருங்க என்ன அங்க வருது, தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம எப்படிதான் இந்த சபையார் எப்படிதான் அநியாய அட்டூழியம் இருந்தாலும் கூட ஆண்டவரோட அன்பினாலே அவர்களை இரக்கத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் தெரிந்து போனாரோ அது போல நாம் எல்லாரும் பாவத்திலே வாழ்ந்தால் கூட தேவனோட கிறிஸ்துக்குள்ளே நம்ம மரித்தவர்களாக இருந்து இயேசு எப்படி உயிர்ப்பித்தாரோ அது போல நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது பெரிய பாக்கியம். So even though you are sin, even though you do mistakes, but God, because of the mercy, He raised you up. Because of the richness love that Jesus has in us. அது பெரிய பாக்கியம். இது யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். ஆக இப்படியாக கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கும் காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபை. அதான் சொல்றோம் கிருபையின் காலம் என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா. See the love and the mercy. இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் அன்பு கூர்ந்து. So by grace we are saved and made us alive. அப்போ அவர் நம்மில் இரக்கம் காட்டினார். இப்போ கூட அதுதான் நமக்கு இருக்கிறது. அந்த இரக்கத்தின் நிமித்தமாகவும் அந்த கிருபையின் காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாக நல்ல தயவுள்ள தேவனாக இருக்கிறார். ஆறாவது வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அப்படின்னா கர்த்தர் இயேசுவுக்குள்ள வைத்த, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வைத்த, அப்புறம் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு. அப்படின்னா தயவுனாக்கா இங்கிலீஷ்ல கைண்ட்னஸ். பிகாஸ் the Lord himself was kind through Jesus Christ. நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அப்ப அவருடைய ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் அது வெளிப்படுவதற்காக ஆண்டவர் இப்படியாக செய்கிறார். அன்பு கூர்ந்து இறக்கப்பட்டு நம்ம கிருபையினாலே நம்மளை ரட்சித்துக் கொண்டு வருகிறார் என்று நம்ம மறக்கக்கூடாது. ஓகே, அப்ப அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா தயவுனாக்கா
kindness. Who say that? Oh, kindness. Okay, தயவுனா kindness. அதுதான் அங்க ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. Okay. See, not only that he made us அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அடுத்தது வந்து நம்மளை எழுப்பி அப்படின்னா உயிர்ப்பிக்கிறார். 7வது வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப இங்க பாருங்க எத்தனை காரியங்கள் நடக்குதுங்க. ஐஸ்வர்யத்தின் அன்பு, தயவு, கிருபை, அப்புறம் வேற என்ன, mercy, இரக்கம், கைண்ட்னஸ், தயவு. ஓகே, இதெல்லாம் முடிந்த பிறகு கூட அவரை நம்ம எழுப்பி அவரோடு கூட உட்கார செய்யறாராம். பாருங்க, அப்ப அவரோடு கூட உட்கார செய்யறா. நம்ம மரித்து இயேசு கிறிஸ்துவை மரித்து நம்ம உயிர்ப்பிக்கிறார். You will be resurrected as what Jesus Christ was resurrected. When you die, but God through Jesus Christ you will be resurrected, and you will be seated beside Him. You have a chance of sitting in the throne of Jesus Christ. அப்படா கடவுளுடைய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் நம்ம உட்கார செய்கிறார். அதுதான் அங்க சொல்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பினாரோ அதே போல நம்மளும் மரித்தாலும், கிறிஸ்துவுக்குள்ளே நீ மரித்தாலும் நீ மறுபடியும் இயேசுக்குள்ளே நீ உயிர்ப்பிப்பாய், உயர்த்தப்படுவாய். You will be raised. அப்ப அவர் நம்மளை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட, அதான் பாசிங்களால, உன்னதங்களில் இருக்கிற கர்த்தருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக நம்ம பாடுறோம். ஓகே, அப்ப உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். எங்க கிடைக்கும் அந்த மாதிரி? யாருக்கு இந்த பாக்கியம், யாருக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும்? நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இது நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். கர்த்தர் இப்படியாக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறாரே என்று நம்ம விசுவாசிக்கணும். அப்ப அந்த விசுவாச நிமித்தம் நம்ம எதை வேணாலும் செய்யலாம். இப்படி ஆண்டவருக்காக நம்ம ஓடணும். ஏன்னா நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு என்னன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள்ளே, அதை சொல்றது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அவரோடு கூட எழுப்பி, அப்படா உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மரித்தவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மரித்தாலும் நம்ம அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார். யாராவது ராஜா பக்கத்தில் போய் உட்கார வாய்ப்பு கிடைக்குமா? இங்க உலக பிரகாரமா ராஜா பக்கத்தில், ராஜா பக்கத்தில் நிற்க கூட முடியாது. நம்ம இங்க மனுஷன், அவன் மனுஷன், அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கும்பிடுறோம். அம்மா இல்லையா, டவுலா துங்கு அப்படின்றோம். ஆனால் இங்கே ஆண்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, பக்கத்தில் நீ உட்கார செய்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! எப்படிப்பட்ட மனுஷனை விட அவர் எவ்வளோ என்ன மாதிரி தயவு உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தயவு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த ஈவு, ஆண்டவர் தேவனுடைய ஈவுனால தான் இன்றைக்கு நம்ம வாழ்கிறோம். ஆக பிரிமாற முடியும். கிருபை, 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றா ஆண்டவரோட கிருபை. Because today we are living, we are saved just because of His grace. அவரோட கிருபை. இது உங்களால் உண்டானதல்ல. இந்த கிருபை நம்மனால வந்ததில்லை. இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, இதெல்லாம் இங்க நிச்சயிக்கப்பட்டிருக்கு. So by His grace you have saved. அதாவது அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். நம்ம செய்கின்ற செய்கள்னால இல்லை. இஸ் பிகாஸ் ஆஃப் His love and grace. கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஒழிய நம்ம செய்கின்ற செய்கனால இல்லை. நாட் பை புக்ஸ். முடிவாக பிரிமார்கள், நம்ம எப்ப தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோமோ நம்ம தோல்வியற்றவர்களாக இருப்போம்.
when you disobey God, when you disobey whatever it is, biblically, by scripture, you are the loser. நம்ம தோல்வி பெற்றவர்களாக இருக்கிறோம். எப்படின்னாக்கா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. You will lose your blessings and you will be separated from God. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இப்படியே இருப்போமானால் நம்ம தோல்வி பெற்றது மட்டுமல்ல, நம்ம எல்லாவற்றையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்தவர்களாகவும் நம்ம தேவனை விட்டு நம்ம பிரிந்தவர்களாகவும் காணப்படுவோம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்படி செய்யறதுனால தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகிறோம். தேவனுடைய தண்டனைக்குள்ளாக நம்ம, if you does not want to face the wrath, அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினைக்கு, இந்த தண்டனைக்கு நம்ம ஆளாக கூடாது என்றால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிவர்களாகும். தேவனுக்கு செய்ய வேண்டிய எப்படி அவர் தயவும் அன்போடு இருக்கிறது போல நாமளும் அப்படியாக தயவோடு அன்போடு மற்றவர்களிடம் நம்ம அதை காட்ட வேண்டும். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மில் தயவு காட்டுகிறார். இன்னும் till today God is mercy, is kind to us. அது போல நம்மளும் அப்படியாக தான் இருக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். God is mercy. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கிருபை உள்ள தேவன், கிருபையா இருக்கிறார் இல்லையா? அதான் 6ல் வாசிச்சோம் இல்லையா? 6:7. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். So God is mercy. கர்த்தர் ஐஸ்வர்யத்திலே அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய், அப்படிதானே வாசிச்சோம். அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்ப பணக்காரன், அன்பிலே பணக்காரன், புரியுதுங்களா? நம்ம அப்படி இருக்க முடியுமா? அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்க முடியுமா நம்ம? ஆனா அன்பு காட்டணும், அன்பு செலுத்தணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தின் நிமித்தமாக நம்மளை எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து அவர் எழுப்பினது போல நம்மளும் எழுப்பி சிங்காசனத்திலே ஒரு உட்கார்த்துக்கு ஒரு இடமும் நமக்கு கொடுக்கிறார். இது யார் கொடுக்க முடியாதது, யாருமே இது சேர்த்த முடியாது. ஆக பிரியமானது, the only thing that we have to do is to submit ourselves. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு உள்ள நம்ம சமர்ப்பணம் செய்யணும், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். ஆக submit ourselves. அப்ப விசுவாசிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பு உள்ளவர், அவர் தயவு எப்பவுமே இருக்கிறது, அவருடைய கிருபை என்றுமே நம்ம இருந்து காப்பாற்றுகிறது. அதை நம்பி நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் தம்பி உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஒரு பாடலை பாடி சரி